கிரிக்கெட் போன்ற விளையாட்டு பல வீரர்களுடைய வாழ்க்கையை மாத்திருக்கு. சாதாரண டிக்கெட் பரிசோதகராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த தோனி அவர்கள் இன்று கிரிக்கெட் மூலம் உலகுடைய பணக்கார விளையாட்டு வீரர்கள்ல ஒருவராக விளங்கியிருக்காரு. பணத்தை சம்பாதித்தால் மட்டுமே போதாது, அதனை பாதுகாத்து இரட்டிப்பாக்க வேண்டும். பல விளையாட்டு வீரர்கள் சம்பாதித்த பணத்தை வீணாக்கிய நிலையில தோனி தன்னுடைய பணத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்திட்டு இருக்காரு. விளையாட்டு அணிகளுடைய உரிமம், நுகர்வோர் பிராண்டுகள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அப்படின்னு அவருடைய வணிக ஆர்வங்கள் பறந்து விருந்து கிடக்க புதிய நிறுவனங்களுடைய ஆரம்ப கட்ட முதலீடுகள், பங்குகள் மற்றும் பிராண்ட் தூதகராக செயல்படுவது அப்படின்னு பாரம்பரிய விளையாட்டு நிறுவனங்கள் முதல் ட்ரோன்கள், மின்சார வாகனங்கள், கிரியேட்டர்ஸ், பொருளாதாரம், தாவர அடிப்படையிலான புரத உணவுகள் மற்றும் டிஜிட்டல் இன்சூரன்ஸ் வரை அவருடைய முதலீடு இருக்கு. IPL தொடருடைய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய பங்குகளை வாங்குவதற்கான அவருடைய முயற்சி தோல்வியில் முடிந்ததாக அண்மையில செய்திகள் கூட வெளியாச்சு. ரெண்டு தரப்பினருக்கும் இடையே ஒருமித்த கருத்து ஏற்படப்படாததால தங்களுடைய நீண்டகால நட்பு பிணைப்பிற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுது. இது குறித்து தோனியோ அல்லது CSK நிர்வாகமோ இதுவரை அதிகாரப்பூர்வமாக எதையுமே தெரிவிக்கவில்லை. அப்படின்னாலுமே தோனி அவர்கள் எந்தெந்த துறையில முதலீடுகள் வைத்துள்ளார் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருந்தது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.